நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அனைத்திற்கும் பேரருளும் பேரொழியும் பெற அதற்குண்டான தகுதி ஏற்படுத்தி உங்கள் இந்த பழக்கத்திற்கொண்டு இன்று நமது காற்றில் உள்ள துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நீங்கள் எளிதில் பெறுவதற்கும் உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை அது எளிதில் பெறக்கூடிய தகுதி பெறச் செய்துள்ளது. இது உங்கள் வாழ்க்கையை தியானமாக்கி நீங்க எப்போது ஒரு கஷ்டமா இருக்கிறவங்க சொல்றாங்க, கண்ணில் பார்க்குறாங்க, அந்த மனிதனை பதிவாக்குது. அந்த மனிதன் கஷ்டமான சொல்களை என் கஷ்டமா இருக்கு, என் நோயா இருக்குங்கிறது, எங்கள் குடும்பத்தில் கஷ்டமா இருக்குது என்று சொல்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலன் அந்த மனித உடலிருந்து வெளிப்படும் அந்த உணர்வினை கவர்ந்து நம் உயிரிலே மோதச் செய்யும் போது அந்த மனிதன் எப்படி அந்த கஷ்டப்பட்டானோ, அவன் உடலில் எத்தகைய நோய் இருந்ததோ அதே உணர்வின் நம் உயிரிலே மோதிய பின் அந்த உணர்ச்சிகளாக நம் உடல் முழுவதும் பரவுகின்றது. இப்படி நம் உடல் முழுவதும் பரவப்படும் போது நாம் ஒரு பாலிலே பாதாமியை போட்டு அதில் ஒளித்துறைய விஷம் போட்டால் எப்படி அந்த சத்துள்ள ஆகாரத்தை பலவீனப்படுத்தி தன் விஷத்தின் தன்மையாக மாற்றிக்கொள்கின்றதோ, இதே போல நமது வாழ்க்கையில் நாம் கேட்டு உணர்ந்த உணர்வுகள் உணர்ச்சிகளாக மாற்றப்பட்டு நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் விஷத்தின் தன்மை கொண்ட அணுக்களாக மாறத் தொடங்கிவிடுகின்றது. இப்படி நாம் நமது வாழ்க்கையில் வெறுப்பு, வேதனை, சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், கோபம் போன்ற உணர்வுகள் நாம் நுகர்ந்தறியப்படும் போது அது உமை நீராக மாறி ஆகாரத்துடன் கலந்து அது இரத்தமாக மாற்றப்படும் போது எதன் உணர்வை நம் உணர்ச்சிகளை நம் உடல் உறுப்புகள் உருவாக்கிய அணுக்கள் பெற்றதோ அந்த இரத்தத்தின் வரும்போது தன் அந்த வேதனை என்ற விஷத்தின் தன்மை கூட நுகர நேருகின்றது. இப்படி நமது வாழ்க்கையில் சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், கோபம், குரோதம், வெறுப்பு, வேதனை என்ற இதை போல உணர்வுகள் அனைத்தும் நமது உடல் உள்ள அணுக்கள் அது ஆகாரமாக பெற தொடங்கும் போது நாம் எத்தனையோ கோடி உடல்களை கடந்து இன்று நம் மனிதனாக உருவாக்கி தீமைகளை நீக்கி நல்ல உணர்வை பெறச் செய்த நமது ஆறாவது அறிவால் நாம் அறிந்து கொண்ட நிலைகள் எல்லாம் செயலிழக்க செய்து விடுகின்றது. நம் உடல் உள்ள அணுக்கள் இத்தகைய கலவைகளாகி அணுவின் தன்மை மாற்றமடையும் போது மாடு, ஆடு, மான், யானை போன்ற புலி போன்ற எத்தனையோ வகையான மிருகங்கள் உண்டு. அவையெல்லாம் அது உடல் உறுப்புகள் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அதன் விஷத்தின் தன்மை கொண்டு அதன் உணர்வுக்கொப்ப அவருடைய ஞானங்களும் அவருடைய உடல் அமைப்பும் வருகின்றது. இதேபோல் நமது வாழ்க்கையில் எத்தகைய வேதனை என்ற உணர்வோ அதிகமாக கடுமையான நிலைகளில் வேதனை என்ற உணர்வுகள் அதிகமாக நாம் நுகர்ந்து அறிய நேர்ந்தால் அதை வளர்த்துக் கொண்டால் நிச்சயம் அவர்களுக்கு கேன்சர் வரும். அந்த கேன்சர் என்ற நிலைகள் வந்தாலோ இந்த உடலுக்கு பின் இந்த உடலில் கேன்சரும் போது கடுமையான வேதனையுடன் மடிய நேர்கின்றது. அந்த வேதனை உணர்வுடன் இந்த உடலை விட்டு செல்லும் இந்த உயிரான்மா பாம்பினங்களில் எத்தனையோ வகையான விஷத்தன்மை கொண்டது உண்டு. ஆக நம்முடைய விஷங்கள் எத்தகைய நிலையோ அதற்கு தக்கவாறு பாம்பினங்களின் ஈர்ப்புக்குள் சென்று கருவாகி இன்று மனிதன் நாளைக்கு பாம்பாக உருவாகி
விஷத்தையே பாய்ச்சி தன் உணவாக எடுத்து ரசித்து வாழும் தன்மைக்கு அடைந்து விடுகின்றது. மனித உடலில் வேதனை என்ற விஷத்தன்மைகள் அதிகமாக பரவினால் தாங்க முடியவில்லை. ஆனால் விஷத்தை பாய்ச்சி அது ரசித்து வாழும் பாம்பினங்களுக்கு அழைத்து சென்று அங்குதான் வேதனை என்ற உணர்வு ஒடுங்குகின்றது. ஆகவே ஒரு விஷத்தை சாப்பிட்டால் மனிதனுடைய சிந்தனை அனைத்தும் அழிந்து விடுகின்றது. இதேபோல விஷத்தின் தன்மை வர வர மனிதனின் சிந்தனை அனைத்தும் அழிந்து விடுகின்றது. இப்ப மாடு ஆடுகள் தன் உணர்வுகளை விஷத்தின் தன்மை கொண்ட உறுப்புகளாக மாற்றிக்கொள்ளுகின்றது. விஷத்தை கவர்ந்து கொள்ளும் நிலை தான் சாந்தமான நிலையை இருப்பினும் விஷத்தின் தன்மை கொண்டு தன் உடல் வலுவான நிலையை கொண்டு ஈர்க்கும் சக்தியும் எத்தகைய வேதனையின் தன்மையை தாங்கும் சக்தி வருகின்றது. அதனுடைய மலமோ நல்லதாக மாற்றி விடுகின்றது. இதை போன்று நமது வாழ்க்கையில் அடிக்கடி வெறுப்பு, வேதனை, சலிப்பு, சஞ்சலம் என்று எடுக்கும்போது நம் உயிரிலே உணர்வுகள் உணர்ச்சிகளாக மாறி நம் உடல் முழுதுக்கும் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களில் இது மோதப்படும் போது அது சிறுக 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 விஷத்தின் தன்மையை உருவாக்கும் அணுக்களாக மாறிவிடுகின்றது. அதன் வழி மனித உடலில் நோயாகி அதற்கு தக்க மனிதன் நலிந்து மெலிந்து உணர்வுகள் குறைந்து இந்த உடலை விட்டு பிரிந்து உயிரான்மா. இப்படி மனிதன் அல்லாத உடல்களை நமது உயிர் மாற்றி விடுகின்றது. புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வுகளை நுகர்ந்து நுகர்ந்து ஒரு உடலுக்குள் உடல் தீமையை நீக்கிற உணர்வுகள் கடந்து எண்ணில் அடங்காத உடல்களை மாற்றி அமைத்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கி நமக்குள் வரும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வை எல்லாவற்றையும் தெரிந்திடும் அறிவாக மாற்றிய பின்னும் வேதனை என்ற உணர்வுகள் அறிந்து கொண்ட பின் வேதனை உணர்வுகளை நமக்குள் புகாது தடுத்துக் கொள்ளும் சக்தி இல்லை என்றால் எத்தனையோ தொன்மைகளை பார்க்கலாம். ஒவ்வொன்றும் மாடு ஆடுகளிலிருந்தும் மற்ற உயிரினங்கள் எப்படி நரக வேதனைப்படுகிறது என்று பாம்பினங்கள் வாழவோ அல்லது மற்ற உயிரினங்கள் வாழ்வதற்கு அதனுடைய முயற்சிகள் எத்தனையோ நரக வேதனைகள் அனுபவித்துக் கொண்டுதான் உள்ளது. இதேபோல எத்தகைய வேதனை நீக்கி வாழும் உடல் பெற்ற உடலை உருவாக்கி தந்த நம் உயிரை நாம் மதித்தல் வேண்டும். ஆகவே உயிர்தான் நம்மளை உருவாக்கியது என்று உணரும் பருவம் பெற்ற இந்த மனித உடலில் நாம் எதை என்றுமோ அதை உருவாக்கி காட்டுகின்றது. அதுவே நம் உயிர் ஆளுகின்றது ஆண்டவனாகவும். எதை எண்ணுகின்றமோ அதன் உணர்வை இறையாக்கி இறையின் உணர்வின் செயலாக ஒவ்வொரு நாளுக்கு நாள் நம்முடைய உடல்கள் உறுப்புகளை மாற்றி அமைத்துக் கொண்டே வருகின்றது. ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபட்டு நாம் உயிரணு தோன்றிய மனிதனிலிருந்து விடுபட்டு இன்று ஒளியின் உடல் பெற்ற அந்த உணர்வை இப்போது உங்களுக்கு பழக்கத்தில் கொடுத்தது. இதை எளிதில் நீங்கள் கவர்ந்து நுகர்ந்து உணர்ந்து தீமைகளை நீக்கிடும் ஞானத்தை பெறும் சக்தி வர செய்தது உங்களுக்கு. இப்போது இதன் உணர்வுபடி எப்போது வேண்டுமானாலும் திரு நட்சத்திரத்தின் பேரொழியும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை திரு நட்சத்திரத்தின் பால் செலுத்தி அதை பெற வேண்டும் என்று ஏங்கி கண்ணை மூடி அந்த திரு நட்சத்திரத்தின் பேரருளும் எங்கள் இரத்த நாணங்கள் கலக்க வேண்டும், எங்கள் உடல் முழுதும் பரவ வேண்டும், எங்கள் உடல் உறுப்புகள் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று ஏங்கி ஒரு நிமிடம் 2 நிமிடம் தியானித்தால் போதும். அதை நம் உடலுக்குள் வலுவாக்கி வேதனைப்பட்ட ஒரு உணர்வை கேட்டறிய நேர்ந்தாலும் அது நம் உடலுக்குள் வலுவராதபடி அதை நீக்கி நம் உடலுக்குள் இருக்கும் நல்ல அணுக்களை பாதுகாப்பாக நல்ல உணர்வை வளர்த்துக் கொள்ள முடியும்.
இல்லை என்றால் அந்த வேதனை என்ற அணுக்கள் வளர்ச்சி அடைய கடுமையான நோய்களும் கடுமையான வேதனைகளும் வரும். தேடி செல்வம் எது இருப்பினும் வைத்தியத்திற்கு செலவழித்து அதை நீங்கள் பாதுகாத்தாலும் உங்கள் உடலில் இருந்த உணர்வுகள் கடைசி நிலை எதுவோ அதன் வழி இந்த அழைத்துச் சென்று வேறொரு உடலை மாற்றிவிடும். ஆகவே இந்த உடல் இருக்கும்போது திரு நட்சத்திரத்தின் பேரருளை உங்களுக்குள் வளர்த்து பிறவியில்லா நிலை அடைவதே கடைசி நிலை. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களையோ நஷ்டங்களையோ தவிர்க்கல ஏதோ இப்போ பையன் சொன்னபடி கேட்கலைன்னா வேதனைப்படுறதோ அல்லது வேதனைப்படுவதை நுகர்ந்தாலோ உடனே தான் 6வது அறிவு கார்த்திகை என்றாலும் சீனாதிபதி. இந்த 6வது அறிவின் துணை கொண்டுதான் துணை நட்சத்திரத்தின் பேரர்களை நுகர்கின்றோம். நாம் பூர்வ மத்தியில் உயிரின் நிலைகள் இணைக்கப்படும் போது கண் வழி நாம் கவர்ந்தாலும் கண்ணின் நினைவினை உயிரில் இணைக்கப்படும் போது உயிர் வழி அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வு ஈர்க்கும் திறன் வரப்படும் போது மூக்கு வழி செல்லும் தீய உணர்வுகளை தடைப்படுத்துகின்றது. பின் நம்முடைய நினைவாற்றல் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு செலுத்தப்படும் போது அதுவும் வலுப்பெறப்படும் போது நம் உடலுக்கு முன் முகப்பில் உள்ள விஷத்தன்மைகளை தூர ஒதுங்கி செல்ல தள்ளி விடுகின்றது. நமது ஆன்மா தூய்மையாகின்றது. அதே சமயத்தில் நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்களிற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆன்மா உண்டு, ஒரு வட்டம் உண்டு. அந்த ஜீவ ஆன்மாக்களும் சுத்தமாகின்றது. பின் இந்த உயிரை போல உணவின் தன்னை ஒளியின் அறிவாக அணுக்கள் வளர்ச்சி பெறும் சக்தி வருகின்றது. அப்போது அந்த உணர்வின் தன்மை ஒளியாக்கப்படும் போது நம் உயிருடன் இணைந்து எப்படி ஒளி என்ற அறிவு இருந்ததோ அதன் அறிவின் தன்மை பெற்ற அணுக்களை இப்படி சிறுக சிறுக மாற்றி இந்த உடலுக்கு பின் நாம் நமது உயிர் ஒளியின் உடலாக மாறுவதே கடைசி நிலை. ஆகவே நாம் எந்த துருவத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தோமோ அதன் ஈர்ப்புக்கே நம்மை அழைத்து செல்லுகின்றது இந்த நமது உயிர். நமது வாழ்க்கை எனக்கு இப்படிதான் துரோகம் செய்தான் அவன் விடுவனா என்றால் இந்த உடலுக்கு பின் அவன் உடலை செல்வோம், அந்த நோயை உருவாக்குவோம். பின் அந்த உடலை விட்டு சென்ற பின் மனிதன் அல்லாத உருவை உருவாக்கிவிடும். பையன் மேல் பாசம் இருந்தால் அவன் வழியில் அவன் உடலுக்குள் சென்றுவிடும். இதே போலதான் பல ஆன்மாக்கள் தன்னுடைய குழந்தையின் மேல் ஆசையாக இருக்கும்போது தனது உடலில் தன்னை தாங்காத நிலையில் தற்கொலை செய்து கொண்டான். தான் எந்த குழந்தை மேல் பாசமாக இருக்கின்றதோ அந்த குழந்தை உடலில் சென்று தற்கொலை செய்யும் போது எத்தனை வேதனை இருந்ததோ அதையெல்லாம் குழந்தைகளுக்குத்தான் உருவாக்கும். குழந்தைகளை காக்க உருவான இந்த உணர்வுகள் குழந்தையை காக்க முடியாது போய்விடுகின்றது. ஆகவே இதே போல நமது வாழ்க்கையில் இன்று தீவிரவாதம் என்ற நிலையில் உலகம் முழுவதுக்கும் விஷத்தன்மை பரவி இருக்கும் இந்த நேரத்தில் வெறித்தன்மையாகத்தான் பிறரை கொல்லும் உணர்ச்சிகளே அதிகமாகின்றது. அந்த கொல்லும் உணர்ச்சிகள் நம் உடலை சேர்க்கப்படும் போது நமது மனித நிலையை இறக்க நேர்கின்றது. மிருகங்களும் மற்றதும் அசுரத்தன்மாக தாக்கிக் கொள்வது போல இந்த அசுர உணர்வுகள் நமக்குள் சேர்த்த உடனே அசுர உணர்வுகளுடைய அணுக்கள் நமக்குள் அதிகரித்து விடுகின்றன. மனிதனுடைய சிந்தனை இழக்கப்பட்டு மனிதனும் மிருக செயலில் செயல்படும் தன்மைக்கு மாறிவிடுகின்றான். இன்றைய உணர்வுகள் அனைத்தும் இன்றைய மனிதர்களுடைய உணர்வுகள் விஞ்ஞான அறிவால் ஏற்பட்ட நிலையும் மதம் இனம் மொழி என்ற நிலையில் ஏற்பட்ட விளைவுகளும் இந்த நிலைகளில் உடலுக்கு பின் நாம் மிருகங்களாக பிறக்கும் தன்மைதான் வருகின்றது. இரண்டாவது, இன்று நாம் மனிதனாக இருந்தாலும் மனிதனுடைய உணர்வு இழக்கப்பட்டு மிருகங்களுடைய உணர்வுகளாக தான் மனிதனை இப்ப இயக்கும் காலமாக மாறிவிட்டது. இதை போன்ற நிலைகள் நமக்குள் வளராது தடுக்க ஒவ்வொரு நாளும் காலையில் இதே போன்ற 5:30 அதாவது 6 அதாவது 4 to 6 வரையிலும் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வுகளை
முறைப்படுத்தி இப்படி நாம் இப்போ காலை துறவு தியானத்தை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில் அவ்வப்போது வேதனை என்ற உணர்வு நுகர்ந்தால் அதை நம்ம உள்போகாத தடுத்து பழகுவதே இந்த பயிற்சி தியானம். ஆனால் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை கேட்டறிந்தால் அறிந்த பின் துணை நட்சத்திரத்தின் பேரொழியை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று பூர்வமத்தில் செலுத்திவிட்டு அடுத்த கணம் துணை நட்சத்திரத்தின் பேரொழி என் ரத்தங்களில் கலந்து என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற அனைத்தும் பெற வேண்டும் என்று ஏங்கி ஒரு நிமிடம் தியானித்தால் நமது உடலில் உள்ள அணுக்கள் அவர் சொன்ன கஷ்டமான உணர்வுகளை நம் உடலில் சேராது, அது நீக்கிவிடலாம், சுத்தப்படுத்தி விடலாம். பின் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரொழும் எவர் கஷ்டம் என்று சொன்னார்களோ அவர் உடலிலே பாய்ந்து அவர் உடலில் கஷ்டங்கள் நீங்கி அவர் நலம் பெறட்டும், அவர் குடும்பங்கள் நலம் பெறட்டும் என்று சொல்லிவிடுறது நல்லது. என்றால் அடிக்கடி அந்த உணர்வை நாம் நகர நின்றால் அவர் பட்ட கஷ்டங்களும் அவர் பட்ட வேதனைகளும் நமக்குள் வளர தொடங்கும். தான் ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் என்று நாம் எதை நுகர்கின்றோமோ அதை ஜீவ அணுக்களாக உருவாக்கி நம் உடலை பட்டு உடலாகி மீண்டும் அதே சொல்லுகளை பிறருக்கு நாம் சொல்லும்போது பிறர் உடல்களையும் இது இயக்கத் தொடங்கிவிடும். நாம் எதை கண்ணில் பார்க்கின்றோமோ யாரை அதை கோபப்படுவரை பார்த்தாலும் அந்த பார்வையில் நுகர்ந்து உயிலைப்படும் போது பார்வதி பஜை அரகரா சம்போ மகாதேவன் நாம் உயிலைப்பட்ட பின் அவன் கோபப்பட்ட உணர்ச்சிகள் நம் உடல் முழுதுக்கும் சுழன்று அந்த உணர்வுகள் நாம் சந்தித்த உணர்வுகள் நமது உயிர் அந்த கோப உணர்வுகளை உருவாக்கும் அணுக்களாக நம் உடலை மாற்றிவிடுகிறது. அதான் பார்வதி பஜை அரகரா சம்போ மகாதேவா என்பது. ஆகவே நாம் சந்தித்த உணர்வுகளாய்த்து நமது உயிர் மாற்றிக்கொண்டே இருக்கும். நான் உயிரை ஈசன் என்றாலும் விஷ்ணு என்றாலும் கடவுள் என்றாலும் அதற்கு சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு நம்முடைய இயக்கத்திற்கு காரணம் தெரிவித்து மகாதேவன் என்று சர்வத்தையும் உருவாக்கக்கூடியவன். நாம் நுகர்ந்த உணர்வுகள் எதுவோ அவை அனைத்தையும் அதன் உணர்வின் இயக்கமாக இயக்கி இதனை உருவாக்கக்கூடியவன் அவனாக இருக்கின்றான் நமது உயிர் என்பதனை தெளிவாக ஞானிகள் கூறிய இந்த நிலைகளில் தீமை என்று தெரிந்து கொண்ட பின் தீமையின் உணர்வு நமக்குள் இயக்காத இப்ப இந்த காலை துறவு தியானத்தை நீங்கள் வலுவரச் செய்து உங்கள் வாழ்க்கையில் வேதனையோ வெறுப்போ சலிப்போ சஞ்சலமோ சங்கடமோ கோபமோ குரோதமோ இதே போல உணர்வுகள் நுகர நேர்ந்தால் அடுத்த கணம் அதை உங்கள் உடலை சேராது ஆன்மாவை சுத்திகரித்துக் கொள்ள அந்த துணை நட்சத்திரத்தின் பேரொழி பெற்று உங்களை காத்துக்கொள்ளும். நாம் அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வு அடிக்கடி பற்றுடன் பற்றினால் நம் வாழ்க்கையில் தீமை என்ற நிலையில் புவியின் இருப்பின் நிலையில் பற்றட்டதாக மாறுகின்றது. நாம் பார்த்த கஷ்டப்பட்ட அவர்களுக்கு அந்த துணை நட்சத்திரத்தின் பேரருள் பெறட்டும், அவர்கள் நலமடையட்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில் நமது உணர்வுகள் அவரை பற்றும்படி செய்யும். ஆனால் அவர் வேதனை பெற்ற உணர்வுகள் நமக்குள் பற்றிடாது நாம் பாதுகாத்துக் கொள்ள நமது குரு காட்டிய அறுவழியில் பயன்படுத்தி இந்த வாழ்க்கையில் ஏனென்றால் 2004 என்று இருக்கும்போது கடும் விளைவுகளை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. எல்லாமே விஷத்தன்மை கொண்டது. அந்த விஷத்தன்மை கொண்ட உணர்வுகளை நாம் சுவாசிக்காதபடி அதை தடுத்து நமக்குள் அருஞானத்தை வளர்த்து இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலை அடைவதை நமது குரு காட்டிய அறுவடை அதை பெறுவோம் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம்.